வெல்கம் டு ஆல். ஸ்போக்கன் ஹிந்தில நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் ரெண்டு பார்த்தோம். இப்போ பார்க்க போறது ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸ் பார்க்குறப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரூல் பார்த்துக்கலாம். ரூல் பார்க்குறப்ப என்னடா அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்டா இருக்கேன்னு பார்க்க வேணாம். நம்ம அதுவும் இதையும் லிங்க் பண்ணியே நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு அது வந்து ஈஸியா புரிய ஆரம்பிச்சிருக்கும். சரிங்களா? இப்போ நான் அப்படின்னு சொல்றோம். இப்போ நான் வந்து ஏதோ ஒரு விஷயத்த செய்ய போறேன், ரைட்டுங்களா? அதுதான் நம்ம வந்து ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லணும். ஓகே, சரி, நம்ம செய்ய போற விஷயத்த நம்ம சொல்லணும். அதுக்கு நம்ம ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா, வந்தா ஊங்கா அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ இத என்ன டிஃப்ரெண்டா இருக்குன்னு பாக்காம இப்ப நம்ம மழை வந்து பிரசன்ட் டென்ஸ்ல என்ன பார்த்தோம், பூன்னு சொல்லுவோம். இப்ப ஹெச் இங்க வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம், சைலண்டா வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்ப மழை வந்தா பூன் முடியும். இந்த ஹெச் இல்லாம இப்போ ஒரு ஆண் பாலா இருந்தா என்ன சொல்லணும், வேன் வந்தா ஊங்கா அப்படின்னு அந்த சென்டென்ஸ் வந்து முடியணும். ஓகேங்களா? இதே பெண் பாலா இருந்தா வேன் வந்தா ஊங்கி. ஓகேங்களா? ஃபீமேலுக்கு என்ன சொல்ல போறோம், ஊங்கி. இதே பூன்னு வரும் இல்லையா, அதுக்கு போய் நம்ம என்ன செய்ய போறோம், ஹெச் சைலண்டா வச்சுட்டு ஊங்கி அப்படின்னு சொல்ல போறோம். சரிங்களா? அடுத்தது இப்போ நம்மளுக்கு முன்னால உள்ளவங்க வச்சிருவோம். இப்போ நீ இந்த விஷயம் செய்ய போற அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ஃபியூச்சர்ல வந்து நீ அப்படின்னு சொல்லுவோம். நீன்றதுக்கு இங்க அதே மாதிரி பிரசன்ட் டென்ஸ் என்ன சொல்லுவோம், தும் வந்தா ஹோல முடியும்னு சொல்லுவோம். அப்படிதாங்க, தும் வந்தா அந்த சென்டென்ஸ் எழுத முடியும், ஹோல முடியும். நம்ம ஃபியூச்சர்ல என்ன ஆட் பண்ண போறோம், வேர்போட தும் போட்டு என்ன வேர்ப் வருமோ அதை எழுதிட்டு எண்டிங்ல என்ன போட போறோம், ஹோகா. இது ஒரு மேலுக்கு நம்ம சொல்ற பார்த்து. சரிங்களா? இதே இது தும் வந்து ஒரு பெண் பாவா இருக்கிறாங்க. அவங்க அந்த வேர்போட என்ன செய்யறாங்களோ அதோட எதோட முடியணும், ஹோகி. ஹோவோட முடியும் பிரசன்ட் டென்ஸ்ல. ஃபியூச்சர்ல எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்றது ஹோகா ஆட் பண்ணுவோம், இல்லைன்னா ஹோகி ஆட் பண்ணுவோம். சரிங்களா? அடுத்தது பார்க்கலாம். இப்போ இது வந்து எப்படியா இருக்கலாம், ஹி, சி, இட். சரிங்களா? இல்லைன்னா ஒரு பர்சனோட நேமாவும் இருக்கலாம். ஒரு ஜெண்டர் ரெப்ரசென்ட் பண்ண நேமா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு லேடி ரெப்ரசென்ட் பண்ண நேமா இருக்கலாம், ஏதாவது இருக்கலாம். சரிங்களா? ஆனா எல்லாமே எதுதான் இருக்கும், சிங்குலர்ல தான் இருக்கும். சிங்குலர்ல வர்றப்ப அது எப்படி முடியணும், ஏகான் முடியும். நம்ம ஹைல முடிச்சிருப்போம். ஓகேங்களா? இப்ப சொல்றப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கோம், பிரசன்ட் டென்ஸ்ல ஹைல முடிச்சிருக்கோம். பாஸ்ட் டென்ஸ்னா தா தீர முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? இங்க நம்ம முடிக்க போறது என்னது, ஏகா அப்படின்னு முடிக்கிறோம். ஒரு ஆண் பாலா இருந்தா அவன், அவள், அது எல்லாமே ஒருமையில இருக்க போது முடிய போற வார்த்தை வந்து ஏகால இருக்கணும். சரிங்களா? இதே சொல்றது ஒரு பெண்ணா, அவள் அப்படி இருந்தா என்ன சொல்ல போறோம், ஏகின்னு சொல்ல போறோம். சரிங்களா? அடுத்தது பாருங்க, இது வந்து அப்படியே எல்லாமே என்னவா இருக்க போது, பன்மையா இருக்க போது. நம்ம சொல்றது அவர்கள், ஓகேங்களா, அவைகள் அப்படின்னு நம்ம சொல்றப்போ அது எப்படி முடியும், அந்த வேர்போட எண்டிங்ல வந்து நம்ம ஏங்கா இல்லைன்னா ஏங்கி இதை போட்டு முடிக்க போறோம். அடுத்தது அதே எப்படி நீங்கள்னு சொல்றப்போ இல்லைன்னா ஒரு ரெஸ்பெக்டான பர்சன் பத்தி சொல்றப்ப நம்ம எப்படி முடிக்கணும், ஏங்கே, ஏங்கேன்னு முடிச்சிடணும். சரிங்களா? ரெப்ரசென்டான பர்சன் சொல்றப்ப ஏங்கே அப்படின்னு நம்ம முடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்ப நம்மளுக்கு அதுக்குள்ள எக்ஸாம்பிள்ஸ் ஃபுல்லா பார்த்துட்டே வருவோம். ஃபர்ஸ்ட் உள்ளது நான். ஓகேங்களா? இப்ப நம்ம எப்போதும் மேக்சிமம் லிக் அண்ட் பட் வச்சுதான் நம்ம எக்ஸாம் வச்சுதான் பாத்துட்டு இருக்கோம். லிக்னா எழுதுறதுன்னு பார்த்தோம், பட்டுனா படிக்கிறதுன்னு பார்த்தோம். ஓகேங்களா? சோ இப்ப நான் லிக்ன்றது வந்து வேர்ப். ஓகேங்களா? அதோட நம்ம என்ன செய்திருக்கோம், ஊங்கா. இப்ப சொல்றது ஒரு மெயில். சரிங்களா? நான் எழுதுவேன். சரிங்களா? அடுத்த வார்த்தை பாருங்க, மேன் பட்டுன்றது வேர்ப். அதோட நம்ம என்ன செய்யறோம், ஊங்கி. மேன் பதுங்கி சொல்றது ஒரு ஃபீமேல். சோ மேன் லிக்குங்கா, மேன் பதுங்கி. நான் படிப்பேன், நான் எழுதுவேன். ஓகேங்களா? அடுத்த எக்ஸாம்பிளுக்கு போலாம். அடுத்தது தும் வச்சு பார்க்க போறோம். இப்போ எனக்கு முன்னால உள்ளவங்க சொல்லணும், நீ பத்தி சொல்றேன். தும் சோச்சோகா அப்படின்னா நீ யோசிப்ப. ஓகேங்களா? செய்ய போற சொல்ல போறேன். சோ நீ யோசிப்பாய் அப்படின்னு சொல்லுவோம். சொல்றது ஒரு மேல். ஓகேங்களா? அடுத்தது அதே ஆப்போசிட்ல இருக்கவங்க ஜெண்டர் ஃபீமேலா இருந்தா தும் சோச்சோகி அப்படின்னு நீ யோசிப்பாய்னு ஒரு ஃபீமேலை பார்த்து நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது பாருங்க, மூணாவது எக்ஸாம்பிள் ஹி ஷி இட் பத்தி பார்த்தோம். அடுத்தது ஹி ஷி இட் பத்தி பார்த்தோம்.
இந்த நேம் ரெப்ரசென்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கேன். இப்போ ராம் அப்படின்னு ஒரு பர்சன் வச்சு சொல்றோம். ராம் ஆயேகா. ஆனா என்னது வருவாங்க பார்த்தோம். ராம் வருவான். சரிங்களா? ராம் வருவான். அடுத்தது சீதா ஆயேகி. சீதா வருவாள். ஓகேங்களா? ஃபீமேல். இது காமனா சொல்றதா இருந்தா, ஓகே, அவன் அவள் அப்படின்னு சொல்றதா இருந்தா வர்க்குன்னு யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? வர் லிகேகா. அவன் எழுதுவான். இங்க கா வந்திருக்கு. சோ இது மேலத்துக்கு சொல்ற வார்த்தை. அடுத்தது வர் லிகேகி. இங்க கீ சொல்லிருக்கோம். சோ அவள் எழுதுவாள். அது ஒரு பெண்ணை பத்தி சொல்றது. சரிங்களா? அடுத்தது பாருங்க, ஃபோர்த் வந்து எப்படின்னா நம்ம பன்மையை பத்தி சொல்லுவோம் இல்லையா, அந்த ஓகேங்களா, அவர்கள் அவைகள் அப்படின்னு சொல்றது. சரிங்களா? அடுத்தது இன்னொரு வார்த்தை வந்து ரெஸ்பெக்டா சொல்றதா இருந்தா நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்றது. வே. வே அப்படின்னா இங்க நம்ம என்ன பண்றோம், ஏங்கா அல்லது ஏங்கி சொல்ல போறோம். ஓகேங்களா? மேக்சிமம் காமனா சொல்றாங்க ஏங்கேன்னு சொன்னா எல்லாத்துக்குமே அது பொதுவா வரலாம். இங்க வந்து ரெஸ்பெக்டான வேர்டு நம்ம ஆண் பெண் பிரிக்கிறது வந்து அவசியம் யாரும் பிரிக்க மாட்டாங்க. அப்படி பிரிச்சு எழுதுறவங்களும் இருக்காங்க. நம்ம காமனா போறாங்க வே கா ஏங்கே. அவங்க கான்னு பாடுறது, அவங்க பாடுவாங்க. சரிங்களா? அது சொல்றது அவங்க ரெப்ரசென்ட் யார் ரெப்ரசென்ட் பண்றோம், ஒரு மேல ரெப்ரசென்ட் பண்ணிட்டு ஒரு குழுவா இருக்கிறவங்க. ஓகேங்களா? அடுத்தது வே கா ஏங்கி. இது ஃபீமேல் ரெப்ரசென்ட் பண்றோம். அவங்க குழு நிறைய லேடிஸ் இருக்காங்கன்னா அவங்க எல்லாம் பாடுவாங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கோம். இல்ல இது ஒரே ஒரு ஆள் தான், பிதாஜி மரியாதையான பர்சன், அப்பா பாடுவார் காயேங்கே. ஓகேங்களா? அப்ப இது ரெஸ்பெக்ட் ஆனது வந்துடும். சோ பிதாஜி காயேங்கே. இது எல்லாமே ஃபியூச்சர் டென்ஸ். நம்ம லிங்க் பண்ணி பண்றப்ப நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்த கிளாஸ்ல நம்ம கண்டினியூஸ் டென்ஸ் எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ.